கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான அனுதின ஆவிக்குரிய ஆகாரம். இன்றைக்கும் நம்ம யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை குறித்து பேசிய வார்த்தைகளை தொடர்ந்து கேட்போம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோலிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும்னு ஆதியாகமம் 49:11-12 நாம் வாசிக்கிறோம். யூதா எந்த அளவு செழிப்பாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லப்படுது. திராட்சை பயிரிடுறவங்க தங்கள் திராட்சை தோட்டங்களை எப்படி பராமரிக்கணுன்றதில் எப்பயும் கவனமாக இருப்பாங்க. எந்த ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளரும் கடைசியாக செய்கிறது கழுதைகளையும் அவற்றின் குட்டிகளையும் விருப்பமான கொடியில் கட்ட அனுமதிக்கிறது தான். அந்த கழுதைகள் விருப்பமான திராட்சையை உண்ண தொடங்கும். ஆனால் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட ஏராளமாக கொடிகள் இருந்தால் செல்வந்தரும் கொழுமையும் உள்ள உரிமையாளர் தன்னுடைய கழுதையையும் அதன் குட்டியையும் சிறந்த கொடிகளில் இருந்து சாப்பிட அனுமதிக்கிறது வழக்கம். ஆரம்ப காலங்களில் அறுவடை செய்யப்பட்ட திராட்சைகளில் குதிச்சு மதுவை பதப்படுத்துகிறாங்க. இயற்கையாகவே அணியக்கூடிய ஆடைகளில் திராட்சை சாறு தெரித்து காணப்படும். திராட்சை பழத்தின் நிறம் இரத்த சிவப்பாக இருக்கும். எல்லா இடங்கள்லையும் திராட்சை கரை படிஞ்சிருக்கும். அந்த ஆடை முழுவதும் இரத்தத்தில் நனைஞ்சிட்டது போல தோன்றும். யூதா ஒரு ஆரோக்கியமான தோற்றமுடைய நபராக சித்தரிக்கப்படுறான். அவனுடைய கண்கள் மிகவும் ஆரோக்கியமானவை. அவனுடைய பற்கள் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுறதெல்லாம் அவனுடைய வளமையை குறிக்கக்கூடிய வார்த்தையாகவே இருக்குது. இப்படி சிறப்பான ஆசீர்வாதத்தை உடையவனா யூதா இருப்பான்னு சொல்லப்படுது. தேவனுடைய கிருபையால் தான் யூதா இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் நிச்சயமாக இந்த சிறப்பு ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவன் இல்லை தான். இத்தகைய ஆசீர்வாதங்கள் கர்த்தரின் மகிமையை எடுத்து காட்டுது. சிறப்பு தெய்வீக உதவியின்றி தன்னுடைய மகன்களை பற்றி யாக்கோபு ஒரு தீர்க்க தரிசன உரையை ஒன்றன் பின் ஒன்றா செய்கிறது மனித ரீதியில் சாத்தியமே இல்லாதது. அவன் எல்லா குமாரர்களை பற்றி பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக நம்ம பார்த்தோன்னா 2 உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு தன்னுடைய ஒவ்வொரு மகனை பற்றியும் நுட்பமான மதிப்பீடுகளை வச்சுருந்தான். யார் எப்படியாப்பட்டவங்க, என்ன நன்மை என்ன தீமை அவங்கக்கிட்ட இருந்ததுன்றதில் அவன் தெளிவான அறிக்கையை உடையவனாக இருந்தான். 2வது, தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய அறிவு உடையவனாக இருந்தான். அவனுக்கு இருந்த முன்னறிவின் அடிப்படையில் இதை தைரியமாக சொல்லணுன்னா நிச்சயம் கர்த்தருடைய ஈடுபாடு அவசியம். அடுத்ததா 13வது வசனத்தில் செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான். அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான். அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும்னு நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 12 மகன்கள் இருக்க முடியுன்றது ஆச்சரியம்தான். இவங்க ஒவ்வொருவரும் மற்றவங்களை காட்டிலும் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. 12 மகன்களில் ஒவ்வொருவரும் ஒரு நாள் ஒரு கோத்திரமாக மாற போகிறாங்க. கர்த்தர் மனிதனை படைத்த விதம் உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். யூதா நிலத்தால் சூழப்பட்டிருக்கும், ஆனால் ராஜாக்களை உருவாக்கும். மறுபுறம் செபுலோன் கடலோரத்தில் வசிப்பான். இந்த சந்ததியினர் ஒரு கடல்வாழ் மக்களாக இருக்க போகிறாங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க கணிப்பாக இருக்குது. ஏன்னா யாக்கோபினுடைய குடும்பம் இதுவரை எல்லா பயணங்களும் நிலத்தில் தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட அவனுடைய சந்ததியில் ஒரு கூட்டம் கடலில் பயணம் செய்யக்கூடிய மக்களாக வாழ போகிறாங்க. தீரு மற்றும் சீதோனின் கடல் வழி மக்கள்களைப் போல செபுலோன் ஒருவேளை பிரபலமாக இருக்க போகிறது கிடையாது. ஆனால் சீதோனோட ஒப்பிட்டா செபுலோன் கப்பல் வர்த்தகத்தில் சிறப்பாக இருப்பான்னு சொல்லப்பட்டுச்சு. கடல் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு செபுலோன் எவ்வாறு தன்னை ஆயத்தம் செய்வான்? நிலத்தில் பழக்கப்பட்டவனுக்கு கடல் சார்ந்த வேலைகள் எப்படி செய்ய முடியும்? துறைமுகம் கட்டுறது மற்றும் கப்பல் வணிகத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு வசதிகள் செய்கிறது எப்படின்றத அவங்க கற்றுக்கொண்டு செய்ய போகிறாங்க. இவைகளை குறித்து சிந்திக்கும்போது கர்த்தர் தமது பிள்ளைகளை அறிகின்றவராக மட்டும் இல்லை, அவங்களுடைய எதிர்காலத்தை மிக சரியாக திட்டமிடுறாருன்ற உண்மையையும் நாம் அறியலாம். தேவன் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் செயல்படும் போது அந்த மனுஷனுடைய ஆற்றல் பல மடங்கு பெருகும்.
உடன்படிக்கையை கடைபிடிக்கக்கூடிய கர்த்தரை பெற்ற இஸ்ரவேலர் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தின் வெற்றியும் தேவனுடைய கருணை மற்றும் மகிமையின் மகத்துவத்தை மட்டுமே சுட்டி காட்டுது. பிரியமானவர்களே, நாம் எங்கே பிறக்கணும், என்ன செய்யணும்னு நமக்குன்னு தேவன் எல்லாவற்றையும் முன்கூட்டியே திட்டமிடுறாரு. அவர் எல்லாவற்றையும் நன்மையாகவே காண்கிறாரு. அதை செயல்படுத்த தம் கிருபையை நமக்கு கொடுக்குறாரு. ஆனால் நாம் அதை புரிஞ்சு கொள்கிறோமோ இல்லையான்றதை நாம் இன்னைக்கு நிதானிக்க அழைக்கப்படுறோம். யூதா ஆசீர்வதிக்கப்பட்ட விதத்தில் செபுலோன் ஆசீர்வதிக்கப்படலை. செபுலோனை போல் இசக்கார் ஆசீர்வதிக்கப்படலை. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கான சிறப்பு அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வாக்களிக்கப்பட்டுச்சு. யாரையும் தேவன் வீணாக உருவாக்கலை. யூதாவை போல் நான் ஆசீர்வதிக்கப்படலைன்னு புலம்புறது அறியாமன்னே சொல்லலாம். நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்னறிந்த தேவனுக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு. அதனால் நமக்கு கர்த்தர் என்ன திட்டமிட்டிருக்கிறாருன்னு அறிய நம்ம முயற்சிக்கணும். அந்த திட்டத்தில் திருப்தியாக இருக்கணும். எப்படி அழைக்கப்பட்டோமோ அப்படியே செயல்பட்டு அவரை மகிமைப்படுத்தணுன்றதில் கவனமாக இருப்போம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.